வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் ஏர்பட் மூர்த்தி. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கண்ணாடி இன்னும் கலட்டல போல இருக்கு. நீங்கள் கண்ணு ஒன்றும் சரியாகல. என்ன சூழல், என்ன நடக்குது? கண்ணு சரியாக தான் கண்ணாடி போட்டால் என்ன பிரச்சனை? வேணா அழகாக தான் இருக்கீங்க. கண்ணாடி ரேவன் கண்ணாடி நாட்டில் எவ்வளோ பேர் கண்ணாடி போடுங்கிறான், அவன் யாரும் உங்கள் மேலே எங்களுக்கு பொறாம நாளைக்கு அப்படி கேட்குறேன்னா வந்து அந்த சிகிச்சையெல்லாம் எடுத்தீங்களா, அதனால இன்னும் சரியாகலையான்னு நினைச்சேன். கண்ணாடி ஆனால் அழகாக தான் இருக்கீங்க. இல்லை, நாங்கள் வெள்ளை சட்டை போட்டாலே போல இருக்கு கண்ணை உறுத்தோம். காலில் ஷூ போட்டாலே பற்றியா, ஷூ பற்றி அதுக்கு பற்றியா, எல்லாரும் மொன சீட்டில் உட்காரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது ஒருத்தர் 2 பேர் தான் உட்காருவோம். நாங்களாம் மொன சீட்டில் உட்கார ஆள் கிடையாது. அந்த மாதிரி அனுபவத்திலேருந்து கேட்க ஒரு வார்த்தை பொசுக்குன்னு சும்மா சாதாரணமாக கேட்டது ஒரு தப்பா? அனுபவிக்கிறவங்க தானே அது தெரியும். என்ன அப்படி நீங்கள் பெருசாக அனுபவிச்சிட்டீங்க? நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் நம்ம இருந்தாலும் அந்த டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் அனுபவிச்சு தானே இருக்கிறோம். பல இடங்களில் பார்க்குறோம்ல, நமக்கே அப்படி இருக்குது. நம்ம போகிற லெவல்லே அப்படி இருக்குன்னா அதுதான் சமூகம். எதை சொல்கிறீங்க? உங்களை வந்து கூட்டணிக்கு பேசுறது என்ன வந்து அரசியல்லையா அதை கொண்டு போய் சேர்க்குறீங்க? இல்லை கேட்குறேன், அதுலேயும் இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் லெவலில் பேசும்போது அப்போ நான் அதை வந்து எல்லா இடத்துலையும் சாதி இருக்கிறது. சாதி எல்லா இடத்துலையும் தான் இருக்க தான் செய்யுது. சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்ற சாதி இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. அது இருக்கும், அது நியாயமான விஷயம் தான். டிஸ்கிரிமினேஷன் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கு. இந்த 26 தேர்தலில் ஒட்டி அந்த மாதிரி எதுவும் சந்திப்பு எதுவும் அப்படி எடுத்துக்கிட்டீங்களா? அதே வம்பில் எடுத்துக்கலாம், பொதுவாக சொல்கிறேன். அந்த முக்கியமான பஞ்சாயத்து வழக்கமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து ஏதாவது எங்கேயாவது அநீதி நடக்குது, அந்த அவர்களுக்கான குரலாக வந்து அவர்களை கூட்டு வந்து ஏதாவது சென்னை ப்ரெஸ் கிளப்பில் அந்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புಗಳನ್ನು நடத்துவீங்க. அதுக்கு மாற்றாக வந்து ஒரு பாலியல் குற்றவாளி, இந்தியா முழுக்கவே எல்லாரையும் அலற வைத்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்துடைய மாணவியை வன்புணர்வு செய்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஞானசேகரன். அவருக்கான பின்னாடி அந்த புகைப்படத்தில் பார்த்தது பார்க்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இவருக்கு என்ன வேலை, ஏர்போர்ட் மூர்த்திக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு பல கேள்விகள் இன்றைக்கி வந்து பலரும் எழுப்புறாங்க. ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி ஆகிட்டாப்புல அப்படின்ட்டு. இப்படி ஆகிட்டாப்புல அது இந்த இடத்துல போய் நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏர்போர்ட் மூர்த்திக்கு? சரி, இப்போ யாரும் வந்து பாலியல் குற்றவாளியை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி தள்ளப்பட்டாரா? நான் வந்து ஞானசேகரன் குற்றவாளி இல்லை, அவர் நிரபராதி. அவரை வேண்டுமென்றே தண்டித்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறேன்னா, சரி, ஞானசேகரன் வழக்கு சட்டப்படி ஒன்றா இன்றைக்கி நிறைவடைந்திருக்கலாம் ஒரு கட்டத்தில். அது முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது முழுமையாக நடந்ததுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை. அப்புறம் அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. நம்ம வந்து அது உங்களுக்கும் புரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னமும் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி தொற்றிக்கொண்டே வருகிறது. சட்டமன்றத்தில் யார் அந்த சார்னு பேச்சு கொடுத்துன்னு பல எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் உட்பட போய் நின்னதாக பார்த்தோம். முதல்ல ஞானசேகரன் நல்லவனா கெட்டவனா, ஞானசேகரன் அந்த குற்றத்தில் ஈடுபட்டாரா இல்லையா அப்படின்றதுக்குள்ளே நான் போகலை. இந்த என்னை வந்து சிறையில் போடுறாங்க. ஒரு 5 மாதம் சிறையில் இருந்தேன். நான் இருந்த அந்த ஹெச்எஸ் சொல்லுவாங்க, ஹை செக்யூரிட்டி பிளாக், அதில் தான் ஞானசேகரன் இருந்தேன். ஒரு முக்கியமான நபர்கள்லாம் அதில் போட்டு வைப்பாங்க. யார் அந்த சார் யாருன்னு கேட்டிங்களா? சொல்கிறேன். அப்போது அதில் அவர் இருந்தார். நான் போனோடனே மறுநாள் காலையில் பார்த்தா அவர் அங்கே இருந்தாங்க. எங்கள் பக்கத்து ஏரியா தான், வரைக்கும் அவர்கிட்ட பழக்கம் இல்லை. அந்த பேரும் நம்ம கேள்விப்பட்டதில்லைன்னு வச்சுங்க. ஏன்னா பல காலங்களில் ஞானசேகரனுக்கு எதிராக பல விஷயங்களையும் நான் பேசியிருக்கிறேன். அதால் அவன் பேரில் ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தில் ஒரு 10-15 நாள் அவன் பக்கமே திரும்பதில் பேசுறதில் பக்கத்து ரூம் தான், பக்கத்து ரூம் ஒரு 3 ரூமு. அந்த 4 ரூமில் இருந்தவங்களும் ஒரு பெரிய நபர்கள் தான், பேசலை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இறுக்கமாக இருக்க முடியாதுல்ல. ஒரே இடத்துல டிவி பார்ப்போம், ஒரே இடத்துல சாப்பிடுவோம், ஒரே இடத்துல டீ வாங்குவோம். அப்படின்னு இருக்கும்போது லைட்டாக ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நாங்கள் இருந்த பிளாக்கில் வந்து ஒரு 4-5 அயர்லாண்டு இருப்பாங்க, மிச்சம் தமிழ்காரங்க ஒரு 4-5 பேர். அப்போ நாங்கள் 4-5 பேரும் ஒன்றா சாப்பிட்றது போகிறது வர்றது அந்த பழக்கம். நான் பல முறை அவர்கிட்ட அப்படி லைட்டாக கேட்பேன். யார் வந்து அதை உண்மையை சொல்லுவாள், யாரும் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஞானசேகரன் உண்மையை சொன்னாலும் ஆபத்து, பொய்யை சொன்னாலும் ஆபத்துன்ற கண்டிஷனில் இருக்கிற நபர். அதனால் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நான் பல சந்தர்ப்பங்களில் அப்படி லைட்டாக மற்ற கதைகளை பேசுவோம், திமுகவில் மற்ற விஷயங்களை பேசுவேன் தவிர இதை நான் நேரடியாக
கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ம். அதையே நம்ம போய் அதை ஒரு தர்ம சங்கடத்தில் உள்ளாக்குவானே ம். அப்படின்னு நான் அதை கேட்டதில்லை. அதுக்கப்புறம் குண்டாஸ் இருந்துட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அவர் போனால் ஒரு மாதம் கழித்து நான் வெளில வந்தேன். அதுக்கப்புறம் நான் இது இப்படியே இருக்குது. இப்போ வந்து போன ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து சிறையில் தாக்கிட்டாங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் நடுஇரவில் வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் எனக்கு ஒரு சோர்ஸ் மூலிமா வந்தது. சரி, எனக்கு சொன்னவங்க அவர் நோ மோர்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தகவலை சொன்னாங்க. நான் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னா, இல்லை ஒரு ரொம்ப நேரம் நிறைய பேர் சேர்ந்து அடித்தாங்க காவலர்கள் ஒரு அதிகாரி தலைமையில். ஆம்புலன்ஸில் கூட்டி போகும்போதே ஒன்றும் மூச்சு பேச்சு இல்லை, தூக்கிட்டு தான் போனாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போ இவ்வளோ கேட்ட பிறகு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கோம், நல்ல விஷயங்கள் ஒரு இது தானே நட்புன்றதை தாண்டி எல்லாம் ஒன்றா வாக்கிங் போயிருப்போம், வந்திருப்போம், ஒரே பிளாக்கில் இருப்போம், ஒருத்தன் முடிஞ்ச ஒருத்தன் பார்க்காம இருந்திருக்க முடியாதுல்ல. அப்படின் போது நான் வந்து நேராக ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போனேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். என்னை பார்க்க அங்கே அலோவ் பண்ணலை. அப்புறம் நான் அங்கே இருக்கிற காவலர்கிட்டங்கன்னா, ஏங்க அவன் உயிரோடு இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க குடும்பத்தார் நம்பரை வாங்கி நான் பேசுகிறேன். அப்புறம் அங்கே லோக்கலில் பசங்களை விட்டு எப்போ அந்த மாதிரி அவங்க வீட்டில் போய்ட்டு அந்த நம்பருக்கு எதுனா இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து அவங்க உறவினர் ரத்த உறவினர்கிட்ட பேசும்போது, நாங்கள் போகும்போது அவர் மூச்சு வச்சிடலாம் இருந்தார். அப்புறமா இப்படி லைட்டாக பேசினார். அவரால் பேச முடியல, அவர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணலண்ணா அப்படின்னு சொன்ன பிறகு சரின்னு சொல்லிட்டு ஆரம்பவை பார்த்தேன். அவங்க ஆரம்பவை பர்மிஷன் வேணும்னாங்க. ஆரம்பவை பார்த்தேன். பார்த்துட்டு கேட்டதுக்கு அங்கே ஜெயிலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், நாங்கள் அப்படி அலோவ் பண்ண முடியாதுங்கன்னாங்க. இல்லைங்க ஆரம்பக்கிட்டே இதை தாங்க கேட்குறேன், இசாலே வரநாட்டு மட்டும் சொல்லுங்கன்னா, இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் எப்படிங்க ஒன்றும் இல்லை, சினிமாவில் இந்த ரமணா கமனான்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பிறகு அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் ஜெயிலில் பர்மிஷன் வேணும். அப்புறம் ஜெயிலில் நான் பேசினேன். அது அப்புறம் இது பேசி இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும்போது அப்புறம் மறுநாள் தேர்தல் வந்ததா, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டும் போகிறாங்க. அவங்க அம்மா அந்த லிஃப்ட்டில் வச்சு பார்த்துருக்காங்க. அம்மா வந்து அன்கான்சியஸாக இருந்திருக்கான். திரும்பவும் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போது திரும்பவும் நான் வந்து போய் பார்க்குறேன். பார்த்தோன்னே என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேட்டால் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு கூடுதலான ஒரு தகவலை 3 நாளாக நான் வந்து சாப்பிடலை. அதாவது சண்டே மத்தியானம் உணவு எடுத்திருக்கான். நைட்டு ஒரு 6-7 மணி வாக்கில் அவன் சொல்கிற டைம் அது எக்ஸாக்டாக கரெக்டாக என்னன்னு தெரில, முன்ன பின்ன வேரி ஆகலாம். அங்கே வந்து ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் அடிச்சிருக்காங்க. அப்போ சாப்பிட்டது தான் அந்த மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் நான் இன்னை வரைக்கும் சாப்பிடல. என்னை ஏன் திடீர்னு இவங்க அடித்தாங்க, என்னை வந்து ஏதோ பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியுது. அப்போ இது குறித்து நீதி விசாரணை வைக்கிற வரைக்கும் நான் சாட மாட்டேன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இதில் ஒரு நீதிமன்றம் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை தரலாம், அது சட்டப்படி சரி, அதுக்கு தான் உரிமை இருக்குது. அடுத்த மாதம் தூக்கு, இந்த மாதமே கொண்டுடுவோம் அப்படின்னு ஜெயிலில் கொல்ல முடியுமா? முடியாது. அது கொலை தானே. ஒருத்தன் உயிரை சட்டத்தினால் மட்டும்தான் எடுப்பதற்கு உரிமை இருக்குது இந்திய நாட்டில். வேறு எந்த சோர்ஸில் எவன் எடுத்தாலும் அது கொலை தான். ஏன் இப்போ வந்து லாக்அப் டெத்தானா கொலை கேஸ் போட சொல்லி பிரச்சனை நடக்குது? நீதிமன்றங்களே கொலை கேஸ் போடணும்னு சொல்லுது இல்லை. அப்போ ஒருத்தனை உயிரை பறிப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. அப்போது சிறையில் இருக்கிறவன் ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற கைதி. அவன் நீதிமன்ற பார்வையில் இப்போ நாங்கள் வச்சுக்க முடியாது, ஜெயிலுக்குள்ள இங்கே கோர்ட்டில் வைக்க முடியாது, நீ பார்த்துக்கோ அவனை அப்படின்னு தான் நீதிமன்றம் சிறைக்கிட்ட ஒப்படைக்குது. அப்போ சிறைக்குள்ளே இது ஏன் நடந்தது? இது அப்படியே வைங்க. இன்னொரு பக்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் பேசுகிறார், அதிமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்துடும், யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரிய வரும், அந்த சார் கலித்திம்பார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறார். நான் வந்து இந்த சார் கலித்திம்பார் அப்படின்ற தரப்புலேருந்து தான் இது உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரல. இந்த சம்பவம் நடக்குது, இவர் பேசுகிறாரு, இந்த சம்பவம் நடக்குது, பேசுனதோடைய ரியாக்ஷன் இது அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு நினைக்கக்கூடாதா? ஏங்க அப்படி இல்லைன்னா சந்தோஷங்க. அப்படி இருந்தால் அது பெரிய சிக்கல், சட்ட மீறல். சரி, அப்படி இல்லை, ஏன் இந்த அதிகாரி போய் ஒரு 5 பேரை கூட்டமே அடித்தார்? இதற்கான நீதி வேணும்ல. இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாம் இல்லை. ஏங்க அப்போ இல்லை, ஞானசேகரன் தூக்கு தரட்டும், அவன் செஞ்ச அக்கரன்ஸுக்கு நிரூபணமாகட்டும், தூக்கு கூட போடுங்க. அவன் உயிரை பறிப்பதற்கு யாருக்கு இங்கே உரிமை இல்லைல்ல. ஏன்னா நான் சிறையில் இருந்தேன், எனக்கு தெரியும் சிறையில்
சிறை காவலர்கள் அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் போலீஸ்னு. அவங்க எப்படி அத்துமீறுவாங்க, இந்த சின்ன பசங்க இந்த புழு வச்சு நோண்டுவாங்க தெரியுமா, ஒரு 5 பேர், ஒரு விளையாட்டு, ஒரு வானானை பிடிச்சி கயிறில் கட்டி அதை துன்புறுத்தி ரசிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி 7-8 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிப்பாங்க. ஏங்க ஒரு சிறை கைதி, சிறைவாசி அடி வாங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க, நம்மளை எதுக்கு அடிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, எவன் அடிக்கிறான் அப்படின்னு கூட தெரியாமல் அடி வாங்குறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா. ஏன்னா எல்லாமே அடிக்கிறவெல்லாம் மப்பில் இருப்பான், நேம் பேட்ச் இருக்காங்க. எப்போ இந்த மாதிரி மனித உரிமை மீறல்லாம் அங்கே சிறையில் நடக்குது. அப்போது ஞானசேகரனுக்கு அவன் பாலியல் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கான். கீழமை நீதிமன்றம் ஒரு 30 ஆண்டு தண்டனை வழங்கியிருக்கு. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாமா? இது நியாயம்னு எத்தனை பேர் சொல்லுங்கள்? அப்போது அவங்க அம்மா கிட்ட பேசி இது எதையாவது ஒன்று தடுத்தாகும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச பிறகு ஒரு பழகின நண்பர், பக்கத்தில் இருந்த நண்பர்ன்ற முறையில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு. ஞானசேகரன் உங்களுக்கு நண்பரா? நண்பர்னா எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? ஒரு 4 மாதம் ஒன்றா இருந்திருக்கும். சரி, என்ன சொல்ல, பாலியல் குற்றவாளி எப்படி ஒரு நண்பர் ஆக முடியுது உங்களுக்கு? ஏங்க, கருணாநிதி நண்பர், ஸ்டாலின் நண்பர், உதயநிதி நண்பர், திருமாவளவன் நண்பர் அப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையாங்க? அது ஒரு அதையும் அவர்களே இதையும் ஏங்க, குற்றவாளினா ஒரு கேட்டகரிங்க. 4 வருஷம் தண்டனை, 30 வருஷம் தண்டனை, 20 வருஷம் தண்டனை, தூக்கு தண்டனை, எல்லாம் குற்றவாளி தானே. அப்படி எடுத்துங்களேன். இப்போ எல்லாருமே இவர்கள், நான் சொன்னவர்கள்லாம் நல்லவர்னு சொல்கிறாங்களா? அம்மா ஊழல் பண்ணிக்கிறாருப்பா, அம்மா இந்த என்னது அண்ணா நகர், அம்மா அதுக்கெல்லாம் இவங்க தான்ப்பா காரணம்னு சொல்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஆவணப்பூர்வமாக சட்டத்தின்படிலாம் ஏங்க வைகோவே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னங்க அதுக்கு மேலே? வைகோ நீதிபதியா? வைகோ நீதிபதி வைகோ 1000 நீங்க நாளைக்கு உங்களுக்கு 10 சீட்டு கொடுப்பீங்க, ஒரு பிரஸ் மீட் வச்சு பார்லிமெண்ட் டைகரு, அப்புறம் எம்பி அவரே சொல்லியிருக்காரு. அவரே தான் சொன்னாரு. இன்னைக்கு அவரே தான் போய் ஸ்டாலின் வேட்டியை தொடச்சி விட்டாரு. சரி இருக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணது அப்படிலாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது பார்த்து அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல அப்போ இல்ல அன்னைக்கு ஸ்டாலின் வேட்டி இல்லை. இப்போ உங்களுக்கு பிரச்சனை, நான் ஞானசேகரன் நண்பன் ஒரு வார்த்தை வந்தது, அதுக்காக பிரச்சனையா? இல்லை நீங்கள் திமுக காரங்களாம் சொல்கிறீங்களா, அது பிரச்சனையா? இல்லை, நான் நீங்கள் திமுக காரங்களும் நண்பராக இருங்க, கொஞ்சிங்க அவங்க, அது உங்கள் பிரச்சனை. நான் கேட்பது, ஞானசேகரன் ஒரு பாலியல் குற்றவாளி, இப்படியான ஒரு நபர் எப்படி உங்கள் வாயில் நண்பர்னு வார்த்தை வருதுன்னு அதுக்காக கேட்குறேன். அது பழகின தோசையில் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், வேறு என்னன்னு சொல்லலாம்? அவனை சக சிறைவாசி இல்லாம நீங்க அந்த மாதிரி ஒரு நபரோட பழகுனதே உங்க மீதான நம்பிக்கை மதிப்பீடுகளுக்கு கேட்பாங்கல்ல, கேட்கறாங்கல்ல. சிறையில இதெல்லாம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன வேலை? சிறையில போய் ஞானசேகரன் உயிரோட இருந்தாங்க, செத்தா என்ன? ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன வேலை? அந்த வழக்கு ஒன்றும் முடியலன்னு நான் நினைக்கிறேன். மெயின் குற்றவாளி இன்னும் சிக்கல. இப்போ நீங்க சார், நீங்க சிறையில, நான் சிறைக்கு போயிட்டோமா, நான் நல்லவன்பா, நான் நல்லவங்க கூட மட்டும்தான்ப்பா பேசுவேன், நல்லவனை மட்டும்தான்ப்பா பார்ப்பேன், நல்லவங்க கூட மட்டும்தான் உட்காந்து சாப்பிடுவேன்னா சாக வேண்டியதுதான். சுற்றி எல்லாரும் அப்படி தான் இருப்பான். ஒருத்தர் தப்பு செஞ்சுருப்பான், ஒருத்தர் என்னை பொய் கேஸ் போட்டாங்கன்னா சட்டப்படி எல்லாருமே அங்கே குற்றவாளிகளாக பெயர் எழுதப்பட்டவர்கள் தான். அதால் நீ ஏன் ஜெயிலில் போய் நீ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ட, இவங்க கூட பழகின கேள்வி அப்படிலாம் பொது தளத்தில் அப்படிதான் கேள்வி எழுப்பப்படும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு தவறு செய்கிறதுக்கு காத்திருக்கிற விசிகாவினர்லாம் போட்டு அடிக்கிறாங்க சார். அது எல்லாமும் செய்வாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், ஞானசேகரன் மீதான வெறுப்பு இருக்குல்ல, அது ஞானசேகரன் செய்த தப்புக்கான வெறுப்பா, ஞானசேகரனுக்கு பின்னாடி இவன்லாம் இருக்கலாம், இவர்கள்லாம் இருக்கலாம் என்ற ஒட்டுமொத்த வெறுப்பா? பின்னாடிலாம் இருக்கிற ஆள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வெறுப்பு தானே ஞானசேகரன் நல்லவன்லாம் நான் சொல்ல வரல. பொதுவாகவே திமுககாரன் நல்லவன் நான் சொல்ல மாட்டேன். அது இந்த மாதிரி பல விஷயங்களை அவர்கள் செய்வார். சரி, அப்படி யாரோ ஒரு நபர் ஆட்சி முடிய போகிற காலம், இந்த காலத்தில் காவல்துறை ஆட்கள் உள்ள போய் அடித்து ஒரு நபரை கைதியாக இருக்கிற ஒருத்தரை கொல்ற அளவுக்கு போகணுங்கிற அளவுக்கு அந்த சார் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான சாராக இருப்பார்ன்னு நினைக்கிறீங்களா? அது இயற்கை வழி. அவங்க ஆட்சி அந்த விசாரணை நடக்கும்போதே முடிக்கணும்னா முடிச்சிருக்கலாம் சார். அவங்க இல்லை முடிச்சாலும் இப்போ பிரச்சனை சார். முடிச்சா என்ன சொல்லுவான், எவனும் வெளியே வரக்கூடாது பற்றியா முடிச்சிட்டானுவா. இப்போ ஆம்சாங் படுகொலையில் கைதானவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனாங்களே, அவங்க மாதிரி தான் குற்றவாளிகள்னு ஒருத்தர் சொன்னார். ஆமாம், சொன்னாரா? உடனே மறுநாள் அவரை மாற்றினாங்களா? அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதில் கைதானாங்க? எக்கச்சக்க எண்ணிக்கை. இப்போ இன்றைக்கி கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சார். 30 ஆண்டுகள் அவர் மீது சட்டப்படியான அந்த குற்றச்சாட்டு சார். அவர் குற்றம் செஞ்சாரா செய்யலான்றதை தாண்டி அவன் மேலே என்ன சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் நீதிமன்றத்தில் பேசப்படும். அந்த ஃப்ரேம் பண்ண குற்றச்சாட்டுக்கு இந்த தண்டனை சரி கிடையாது. இது மிக அதிகம்.
ஆனால் இது இந்த ஃப்ரேமிங் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி அக்கரன்ஸ் அந்த சம்பவத்தில் நடக்கல. அதுக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா அதை நான் சொல்ல வரல. அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கில் மேக்ஸிமம் செக்ஷன் தான் இவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்றும் பெருசாக அதில் இல்லை. அதெல்லாம் அது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு அது அப்பீலில் போகட்டும். நான் சொல்கிறது இந்த எடப்பாடியார் பேசுறதுக்கும் இதுக்குமான சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்படி இல்லை. எடப்பாடி தான் முன்னாடி கூட பேசினாரு சட்டமன்றத்தில் கருப்பு பேட்சி போட்டு போகும்போது கூட அவர் சார் அப்போ ஆட்சி வந்தா இப்போ நான் ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து கண்டுபிடிப்போம்லாம் சார் நான் இப்போ சொல்லட்டுமா? ஒரு காலம் இருக்கிற சூழ்நிலை எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துருவாரோ அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் செஞ்சிருக்கலாம்னு சொல்லட்டுமா? எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. எப்படி நாம எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனால் உண்மை ஒன்றாக தான் இருக்கும். அந்த உண்மை எப்படி வெளியே வரும்? அடித்தவனு சொல்லிடுவானா? அடி வாங்கணும்னு சொல்கிறான், என்ன இன்னென்ன மாதிரி காரணத்துக்காக என்ன தாக்கியிருக்கலாம், என் உயிருக்கு ஆபத்துன்னு அடி வாங்கணும்னு சொல்கிறான். இப்போ அடித்தவன் எப்படி சொல்லுவான்? அவர்கிட்ட பேசுனீங்க நீங்கள் ஞானசேகரன்ட்ட கேட்டீங்க. நேரடியாக பார்த்து பேசுனேன். அப்போது அடித்தவன் அடித்தேன்னு சொல்லுவான். அதுக்கான ரீசனை அவனே சொல்ல மாட்டான். அதுக்கான விசாரணை வச்சா தான் சொல்லுவான். அதால் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஏன் நடந்ததுன்னு வரணும். இன்றைக்கி இப்போ பேசுகிற டைம் இன்றைக்கி சனிக்கிழமை. இப்போ அன்றைக்கி 3 நாள் 4 நாள் 5 நாள் இருந்தால் இப்போ இன்னொரு சேர்த்துங்க, கிட்டத்தட்ட 7 நாளாக ஒருத்தன் சிறையில் ஒன்றா இருந்திருக்கான். சிறையில் இந்த படிமறுப்பு, சாப்பாடை படிமறுப்புன்றது மிகப்பெரிய விஷயம். ஒருத்தன் சாப்பாடு எடுக்கலாம், சிறை நிர்வாகமே அப்படியே ஆடும். மொத்தமாக ஒரு நாள் சாப்பாடு எடுக்கலன்னு வச்சுங்க, ஒரு பிளாக்ல அதுக்கு கணக்காட்டியாகணும், பெரிய அதிகாரம்லாம் வந்துடுவான். அப்போது ஏன்னா அது அவனோட உரிமை. ஒருத்தனுக்கு உணவு வந்து கொடுக்கறது ஜெயிலோட உரிமை. ஒருத்தன் உணவு வானான்றான்னா அது பெரிய அஃபென்ஸ் ஆகிடும், பெரிய மனித உரிமை மீறல் ஆகிடும். ஒருத்தன் 7 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறான். ஏன் இதை வந்து சிறை நிர்வாகம் மேலதிகாரிகள் கண்டுக்கல? அப்போ எல்லாம் ஒன்றான்ற ஒரு சாதாரண கேள்வி வரும்ல. இப்போ பார்க்குறவங்க கூட இவன் பாலியல் குற்றவாளி ஏங்க அந்த குற்றத்துக்குள்ளேயே நம்ம போகலங்க. இது இவனோட முடிவதில்லைங்க அப்படின்ற ஒரு பெரிய இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது திடீர்னு இவனை அவனே தான் சொல்கிறான், நம்ம சொல்லலை, அடி வாங்கின்னு சொல்கிறான். எந்த காரணமும் இல்லாமல் என்னை திருப்பி பேர் அடித்தாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்கிறான். அவங்க வீட்டாரும் என் மகனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அப்போது இது சட்டப்படியாக மனித உரிமை ஆணையத்தில் நானும் பல பேர்கிட்ட பேசுகிறேன். ஏன் இப்போ நீ இவ்வளோ விளக்கம் சொல்கிற எனக்கு இதில் போய் நின்னோம்னா 4 பேர் 4 மாதிரி பேசுவான், எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்குன்ற எண்ணம் எனக்கு இருக்காதா? நான் அதை ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் கூட போங்கப்பா, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க, அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள கூட்டும் போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் போவதுக்கு தயாராக இல்லை. எவனுமே செய்யலைன்னதுக்காக நான் செய்யாமலாம் இருக்க முடியாது. ஒரு படிச்சிருக்கிறோம், ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, இப்போ நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு என்னால் ஒதுங்கி போக முடியாது. அதால் கூட போய் அந்த மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்து அதை இமீடியட் விசாரணையாக இப்போ நான் போவதான் அதை வந்து இமீடியட்டாக அதை விசாரிக்க சொல்லி அவங்க வற்புறுத்துகிறோம். அதற்கான சட்டப்பிரிவுகளை சொல்கிறோம். இப்போ அவங்க அம்மாவே போயிருந்தான்னு வச்சுங்க, ஏமா போய் ஜெயிலில் போய் பாருமா எல்லாம் நல்லா தான் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி அமைச்சிருவாங்க. அப்போ இதில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த யார் அந்த சாரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? ஏங்க நானும் அதிமுக ஆட்சிக்கு வந்து நான் முதல்வராக கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து அப்படின்னு ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க சார். தெரிஞ்சால் நல்லது. ஏன்னா சார் ஒரு ஞானசேகரன் சார், இது மாதிரி எத்தனை ஞானசேகரன் யாருக்கு தெரியும்? அப்போது அந்த யூசர் இருக்கான்ல பயனாளி, அது வரைக்கும் ஒரு பயனாளின்னு ஒருத்தர் இருந்தான்னா அந்த பயனாளி வரை பிடிச்சாதான் இது தீர்வு வரும். அப்படி இல்லைன்னா பயனாளிகள் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு குணசேகரனை பயன்படுத்துவோம், இன்னொரு சுந்தரமூர்த்தியை பயன்படுத்துவோம் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக என் வீட்டு புள்ள படிக்க போகுதுன்னா அது நிம்மதியாக போய் படிச்சுட்டு வரன்ற எண்ணம் எனக்கும் இருக்கும் இல்லை? அப்போது இது காக்கப்படணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் அரசு வந்து நீங்கள் அப்பீல் போங்க, இல்லை வந்து ஞானசேகரன் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை சரியில்லை, இவனு தூக்கிடுவோம் கொடுங்க, அது சட்டப்படி நீங்கள் கொடுங்க. ஆனால் தனி மனிதன் உயிரை பறிப்பதற்கு எந்த தனி மனிதனுக்கும் அதை நாங்கள் அனுமதிக்கவே முடியாது. இது யாரையோ காப்பாற்றுறதுக்காக யாரையோ காப்பாற்றுறதுக்காக. நீங்கள் இன்றைக்கி ராம்குமார் வழக்கு கூட முடித்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மனசாட்சி சொல்லுங்கள், ஒரு ஆள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த சம்பவத்தை அவன் இருக்கிறது இன்னும் தூண்டுகிறான். அன்றைக்கு அவங்க அப்பாவை முதலாக சிறைக்கு போனது நான் தான். ஏன்னா நான் பார்க்கும்போதே தெரியல இந்த அக்ரன்ஸை இவன் செஞ்சுருப்பானா அப்படின்னு ஒரு பார்க்கும்போதே நமக்கு தெரியும்ல. அப்படின்னு நான் போய் பார்த்த உடனே அவங்க அப்பா ஒரு கொஞ்சம் தண்ணி கிண்ணி சாப்பிடுவார் போல, அவரை கூப்பிட்டாந்து எப்போல்லாம் தலையை இப்படி தூக்குறாரா வாயில் கொஞ்சம் போடுறது. அப்புறம் நான் வழக்கறிஞர் ராமராஜ், மேஜிஸ்ட்ரேட் ராமராஜ் முன்னாள்,
நாங்கள் 2 பேரும் தான். முதல் சாலை மறியல் பண்ணது நான் தான், ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி வாசலில். அப்புறம் போராட்டம் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்போ கூட எங்களை அலோவ் பண்ணல அவங்க. அப்போ தொடர்ந்து ராம்குமார் மாதிரி ஞானசேகரனுக்கும் ஏதாவது கரண்ட் கம்பி அந்த மாதிரி எதுவும் நடந்துருமோன்னு. ஆமாம் சார். இப்போ வந்து அதில் வந்து ஏதோ ஒரு ஆணையம் வந்து அவர் சூசைட் தான் பண்ணிடுறான்னு சொல்லிச்சான். ஆனால் அவர் உடலில் வந்து பல காயங்கள் இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் சார் அந்த கீபோர்டு, அந்த சுவிட்ச் போர்டு. அது எப்படி அது அதுலேருந்து ஒயரை பிடிங்கி ஒரு இடத்துல அடித்தவொடனே கரண்ட்டு சர்க்குன்னு இப்படி அடித்தவொடனே போயிடுவோம்ல, தள்ளி அடிச்சிடும்ல தூரம். கிட்டத்தட்ட 14-15 இடத்துல காயங்கள் இருக்குதுதான் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அப்படின்ற நோக்கம் தானே தவிர, மற்றபடி நானும் சகர் நமக்கு வேண்டியவன் 4 மாதம் அவங்ககிட்ட சாப்பிட்டோம் அப்படிங்கிறதை தாண்டி நீதி நிலைநாட்ட பண்ணும் சார். இந்த குற்றத்தில் இருக்கிற முழுமையாக யாராவது இருந்தாலும் முழுமையாக இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்து படிக்கிற புள்ள நிம்மதியாக படிக்கின்ற எண்ணம் தான். ரொம்ப நன்றி தோழர்.